ஹாய், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பரோட்டா. இதற்கு தேவையான பொருட்கள்: மிக்சிங் பவுல்ல மைதா 2 கப், உப்பு 1 ஸ்பூன், சர்க்கரை 1 ஸ்பூன். இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை கலந்துக்கலாம். தண்ணி முதல்ல நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பண்ணணும். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாவை 5லிருந்து 10 நிமிஷம் நல்லா பிசையணுங்க. அப்போதான் நமக்கு பரோட்டா சூப்பராக நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி டக் பண்ணி இது மேலே எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. லைட்டாக தேய்ச்சா போதும். இந்த மாவு காயாமல் இருக்க தான் நம்ம எண்ணெய் தேய்க்கிறோம். இப்போ இதை மூடி போட்டு 1 மணிலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை இந்த அளவு எடுத்து உருட்டிக்கோங்க. இப்போ இதை மாவில் தொட்டு சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா மெலிசான சப்பாத்தி மாதிரி இதை தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மைதா மேலே தேய்ச்சிட்டு இதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை கையால் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி இழுக்கிறது மூலியமா நமக்கு மெல்லிசா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி இழுத்து விடுறோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை சாரி ப்ளீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்டாக எடுத்து மடித்து மடித்து விட்டுக்கோங்க. எல்லா ப்ளீட்டும் மடித்து விட்டதுக்கப்புறம் இதை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவு இழுத்து விட்டுக்கோங்க. நமக்கு அப்போ இன்னும் நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி இழுத்து விடுறோம். இப்போ இதை இந்த பக்கம் ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். லாஸ்ட் வந்த உடனே இதை இப்படி நடுவில் டக் பண்ணிக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் திக்கா திரட்டிக்கலாம். இப்போ இதை எடுத்து தோசை தவால போட்டுக்கோங்க. தவா நல்லா சூடாக இருக்கணும். இதை திருப்பி போட்டுக்கோங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றிடாதீங்க, அப்போது நமக்கு சரியாக உள்ளே வேகாது. இந்த மாதிரி 2 பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் தேய்க்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் தேய்ச்சிக்கோங்க.
இப்போ இதை திருப்பி திருப்பி போட்டு சுடணும். அப்போதான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் ஒரே சைடு ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா உள்ளே நமக்கு சாஃப்டாகிடும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டால் நமக்கு சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள் சூப்பராக கிறிஸ்பியாக எப்படி தயாராக இருக்குன்ட்டு. இதை கையால் இந்த மாதிரி ஃப்ளஃப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போது லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்காக தான். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பரோட்டா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.